விஜய்க்கு அரசியல் தேவையா? கேள்வி. நான் ஏன் சினிமாவை விட்டு விலகினேன்? முழு வீண். நான் அரசியலுக்கு வந்தேன். நான் ஏன் வந்தேன்? எனக்கு பின்னால் என்ன நடந்தது என்று புரியவில்லை. 5 வருடங்களை எப்படி செலவிடுவது? எத்தனை தடைகள்? மற்றவர்களை எப்படி சமாளிப்பது? அடுத்து, நிதி நெருக்கடி மற்றும் கடன் சுமை. 2. அரசாங்கம் அமைத்தல் மற்றும் கூட்டணி தடைகள். 3. ஆரம்பகால நிர்வாக சர்ச்சைகள். முதல் முறை அரசியல் தலைவர் என்பதால் புதிய முதலமைச்சர் விமர்சனங்களையும் வலுவான எதிர்க்கட்சி தாக்குதல்களையும் எதிர்கொண்டுள்ளார். ஆதம் அர்ஜுனா என்ற நெடுமாறன் 2000 பேர் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குழு வைத்துள்ளான். இவ்னை எப்படி சமாளிப்பது? விஜய் எங்கே சென்றாலும் அந்த வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்களான 2000 பேரும் அங்கு சென்று கூட்டத்தைக் காட்டி நெரிசல் உண்டு பண்ணணும். சப்போஸ் அசம்பாவிதம் ஏதும் நடந்தால் எங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி சவுண்ட் விட்டு சவடால் பண்ணி 4-5 தற்குறி பெண் பிள்ளைகளை உசுப்பிவிட்டு உடனடியாக கண்ணில் படும் சோஷியல் மீடியா சேனல்களுக்கு 1-2 பேட்டி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடனும். இதுதான் இவர்களுடைய பக்கா பிளான். இந்த ரூட் மாஃபியா வியூகத்திற்காக பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் இதற்காக வெளிநாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவி பெறப்பட்டதாகவும் தேசிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மக்களின் உண்மையான தேவைகளை விட அவர்களது மனநிலையை மென்பொருட்கள் மூலம் சிதைத்து வாக்குகளாக மாற்றுவது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். மறுபடி தாங்கள் கொடுத்த பேட்டியை ஃபார்வேர்டு பண்ணி வைரல் பண்ணிக்கிட்டடே வீட்ல ஏசி ரூம்ல இருந்து கொண்டே அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும். எது எப்படியோ இவனுகளே விஜய்க்கு பானை கட்டி பயணப்படுத்திருவானுக. நான் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கப் போகிறேன்? அதாவது சிபிஐ வழக்கு, உச்ச நீதிமன்றம், எதிர்தரப்பினர் மற்றும் கூட்டணிகள்.